கடவது. நீலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நீலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதுவும் நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். நற்கருணை வடிவிலே சிறிய கோதுமை அப்பமாய் எழுந்தரிருக்கிற ஆண்டவர் இன்று நம் உள்ளங்களிலும் எழுந்தருள அவரை வரவேற்று ஆராதிக்க போகிறோம். திருப்பாடல்கள் 145:21 சொல்கிறது, என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்போதும் போற்றுவதாக. உள்ளார்ந்த ஆராதனைய, மனம் திறந்த ஒரு ஆராதனைய ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி அனைவரும் எழுந்து நின்று இந்த வேளையில் கரங்களை தட்டி உள்ளத்தில் இருந்து ஆராதனை என்று கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி எழுந்து நிற்போம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், சாவாமை உள்ளவர் அவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்கிற ஆண்டவரை இந்த வேளையில வரவேற்று ஆராதிப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராவின் தூதர் போற்று மிகவும் பெரியவர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராவின் தூதர் போற்று மிகவும் பெரியவர். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை.
மாறாத தெய்வம் இவர். அவரை தேடி வருகிறவர்களுக்கு, அவரை நாடி வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அருளக்கூடியவர். அந்த நற்கருணை ஆண்டவரை, அற்புதங்களை செய்கிறவரை இந்த வேளையில புகழ்ந்து ஆராதிக்க போகிறோம். ஒரு உள்ளார்ந்த ஆராதனை, ஒரு மனம் திறந்த ஆராதனை ஆண்டவரோட பாதத்துல சமர்ப்பிப்போமா? நீ நேற்றும் இன்று மாலை என்று மாறிடாதவர், அண்டினோரை அன்பாய் என்றும் நேசிக்கின்றவர். அன்பை போல ஆழம் இந்த உலகில் உண்டோ? உன் அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? நீ நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், அண்டினோரை அன்பாய் என்றும் நேசிக்கின்றவர். அன்பை போல ஆழம் இந்த உலகில் உண்டோ? அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? கரங்களை உயர்த்தி ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதனை, ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. இன்னும் ஒரு விசையாக ஆராதனை, ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அந்த உன்னதமான தேவனை நோக்கி, அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி இந்த வேளையில புகழ்ந்து ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உரத்த குரலில் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்புள்ளவர், நீர் பரிவுள்ளவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அபிரகாமின் தெய்வமே, அபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, தூதர்களின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு உள்ளார்ந்த ஆராதனை, வாய்களை திறந்து வெக்கப்படாம ஆண்டவரை துதிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உன்னதமானவரே உமக்கு நன்றி, வரங்களின் நாயகனே உமக்கு நன்றி, வற்றாத நீரூற்றே உமக்கு நன்றி, ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி, எல் ஷடாய் உமக்கு நன்றி, அடோனாய் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை இந்த வேளையில மனதை திறந்து உள்ளத்தை திறந்து முழு இதயத்தோடு ஆண்டவரை புகழுவோம், முழு மனதோடு ஆண்டவரை புகழுவோம். அன்று பவுலும் சீலாவும் சிறையில துதித்த போது சிறை கதவுகள் அதிர்ந்தன. இந்த வேளையில வாய்களை திறந்து ஒரு உள்ளார்ந்த ஆராதனையை ஏறெடுக்கும் போது ஆண்டவர்
அநேக ஆபத்துகளிலிருந்து, அநேக கட்டுகளிலிருந்து, அநேக நோய்களிலிருந்து இன்று அவர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். அந்த விடுதலையின் நாயகனை வரவேற்று, அந்த அதிசயங்களை செய்கிறவரை வரவேற்று, எல்லாம் வல்ல இறைவன் யாவேவை வரவேற்று இந்த வேளையில் ஆராதிக்க போகிறோம். முழு இதயத்தோடு உன்னதமானவரை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று கூறி ஆண்டவரை இந்த வேளையில் ஆராதித்து புகழுவோமா? முழு இதயத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி கைகளை விரத்து ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில பார்ப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. இன்னும் ஒரு விசையாக ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவர். கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே உன்னதமானவரே, என் புகழிடம் நீதானே. உன்னதமானவரே, என் புகழிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். அனைவரும் சேர்ந்து உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இதோ அந்த ஆண்டவரை பார்ப்போம். நெருக்கடி வேலையில்களும் கண்ணீரில் பாதையில நம்ம நடந்து வந்திருக்கக்கூடிய காலங்கள் இருந்திருக்கும். ஆனால் நாம் சிந்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் ஆண்டவர் தம் தோர்பையில் சேர்த்து வைத்துள்ளார். அதற்கு ஈடாக ஒரு இரட்டிப்பான அற்புதத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில பாடுவோமா? ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிட. கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, என்னுறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என்னுறைவிடம்
வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றின ஒரு விசையாக உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒரு விசையாக ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நம் அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவரை இந்த வேளையிலே உரத்த குரலில் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த வேளையிலே புகழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதே, உம்முடைய அன்பு எங்கள் உள்ளங்களிலே பற்றி எரிகிறதே. இந்த கோடை வெயிலிலும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோமே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே மென்காற்றாக, குளிர் நிழலாக எங்களை பாதுகாத்து அழைத்து வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் துதிக்கிறோம், உம்முடைய அன்பிற்காய் துதிக்கிறோம், உம்முடைய வல்லமைக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். விலாவற்றங்கள் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பக்கூடிய அன்னை மரியாள் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம், அன்னைக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். ஏன் தாயாம் திரு அவையானது அன்னையானவளுக்கு அவ்வளவு உயர் மதிப்பை, உயர் மாண்பை அது தருகிறது என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய மகனுடைய கிறிஸ்து வாழ் உருவாக்கின இந்த திரு அவையை அரவணைத்து கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆதலால் தான் வருடத்தினுடைய அந்த முதல் நாளே இறைவனுடைய தாய் பெருவிழாவை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள், அன்னையினுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், நம்மளுடைய தாயாம் திரு அவையிலே உறுப்பினர்களாய் இருக்கிற நாம், தாயாம் திரு அவையினுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே, ஆன்ம பணியிலே அக்கறை செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். திருச்சபை என்பதனுடைய அர்த்தமே இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றி அதன் அதிகாரத்திற்கு பணிவோம் என்கிற விசுவாசத்துடன்
நடப்பவர்களுடைய கூட்டம் என்பது ஒரு பொருள். இயேசுவினுடைய போதனைகளை நாம் பின்பற்றி அதனுடைய அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டிருக்க வேண்டும் என்பதனுடைய பொருள்தான் திருச்சபை என்பதனுடைய அர்த்தம். அப்ப இந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய இறை மக்களாய் இருக்கிற நாம திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய அனைத்தினுடைய நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், ஆத்தும ஈடேற்றத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழுகிற மக்களுக்கு பலவிதமான சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். குடும்ப பாரம் என்கிற சிறையிருப்பு, பொருளாதாரம் என்கிற சிறையிருப்பு, சரீரத்திலே வியாதி, பலவீனங்கள், நோய்கள், இவற்றினால் குடும்பங்கள் பிடிக்கப்பட்ட சிறையிருப்பு, குடும்பங்களிலே முன்னேற முடியாதபடி இன்று அநேக விதமான குடும்பங்களுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு சண்டை சச்சரவுகளோடு சொத்துகளுக்காக கோர்ட்டு வழக்கு கேசுகள் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டப்பட்ட குடும்பங்கள் பல இருக்கின்றன. ஆண்டவரை அறியாத மக்கள் உலகத்தில் கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தோம் என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சபை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அரசாட்சியை இன்றைக்கு நாம் அனைவரும் உண்மையாய் கட்டி எழுப்புகிறோமா என்று பார்த்தோம் என்றால் அதுதான் இன்றைக்கு இல்லை. ஏன் இன்றைக்கு இயேசு நம்மளுடைய வாழ்விலே அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தாலும் அவர் செய்த நன்மைகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். மக்களுக்கு எடுத்து செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். நாம் அடுத்தவர்கள் முன்பு சாட்சியாக நிற்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பது தெரியும். ஆனால் இன்று நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தான் நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ, இன்றைக்கு அதை நாம் செய்ய விரும்புவது இல்லை, செய்வது கிடையாது. அப்ப கடவுள் என்ன விரும்புகிறார்? அவர் நம்மை கொண்டுதான் அவருடைய இறையாட்சி பணியை அவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லும் பொழுது இது குருக்கள் மேலையும், கன்னியாஸ்திரிகள் மேலையும், அருட்சகோதரிகள் மேலையும், அல்லது ஒரு சிலர் தான் இதை அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் என்று அவர்கள் மீது நாம் சுமைகளை சுமத்தி விடுகிறோம். சில நேரத்தில் சில பணியாளர்கள் கூட இது குருக்கள் செய்கின்ற வேலைதான், எதற்கு பொதுநிலையர்கள் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இயேசு திருச்சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். கடவுளுடைய தாயானவள் அந்த திருச்சபையிலே உறுப்பினர்களாய் இருக்கிற நம் குடும்பங்களை பாதுகாக்க விரும்புகிறார்கள். இந்த தாயாம் திரு அவையை கட்டி எழுப்ப விரும்புகிறார்கள். அதனால தான் பொது குருத்துவம் என்று இருக்கிறது, பணி குருத்துவம் என்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் அனைவருமே பொது குருத்துவத்திலே இருக்கிறோம். இந்த பொது குருத்துவத்திலே குடும்பத்திலே வாழுகிற நாம் ஆண்டவரை இறை மக்களுக்கு, குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை முழுமையாய் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் திருச்சபையினுடைய போதனைகளை ஏற்று வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்று ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான செயல்களை செய்துவிட்டு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி ஆலயத்திற்கு சென்றால் போதும் என்று மட்டும் நினைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? அப்ப வழக்கை எது, இடக்கை எது என்று
தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே மகளே, எனக்கு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவி உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். உன் குடும்பத்திற்கு நீர்தான் தேவை. நான் பயணம் செய்யக்கூடிய ஒரு கழுதையாக நீ மாற வேண்டும். உன்னிலே நான் ஏறி பயணம் செய்ய நான் விரும்புகிறேன். உன்னிலே நான் குடிகொள்ள நான் விரும்புகிறேன். உன்னை வழிநடத்த நான் விரும்புகிறேன். உன் மூலமாக உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உன் உறவினர்கள், உன் பங்குதளத்தில் இருக்கிறவர்கள், உன் அன்பியத்தில் இருக்கிறவர்கள் அனைவரையும் என்பால் நீ அணைத்து வருகிற, என் தாயோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒரு உறுப்பினராய் நீ மாற வேண்டும் மகனே, நீ மாற வேண்டும் மகளே என்றுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இவற்றில் இருக்கும் பொழுது நம்மால் அடுத்தவர்களுக்கு போய் இயேசுவை பற்றி நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கோ நண்பர்களுக்கோ நம்மால் சொல்ல முடியாத ஒரு நிலைகள் இருக்கும். ஆனால் பவுல் அடிகளாருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசை. அவருக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்தாலும், அழைப்பினால் பல பேர் மனமாற்றம் அடைந்தாலும், அவருடைய நிழல் கைக்குட்டைகள் மற்றும் அவருடைய கச்சைகள் மூலியமாக விடுதலை கிடைத்தாலும் திருத்தூதர்கள் வழியாக, ஆனால் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 10:1, என் சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டுமென நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக கடவுளிடத்தில் நான் மன்றாடுகிறேன். அப்ப நம்ம குடும்பத்தில் நம்ம மீட்படைவதற்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீட்படைவதற்கு, அது ஒருவேளை கணவனாய் இருக்கலாம், அல்லது மனைவியாய் இருக்கலாம், அல்லது தாயாய் இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மருமகனாய் இருக்கலாம், உறவுகளாய் இருக்கலாம், கூட இருக்கிற நண்பர்களாய் இருக்கலாம். அப்ப அவங்க மீட்பு பெற வேண்டும் என்று நீங்க உளமாற விரும்புகிறீங்க. நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, நாமெல்லாம் இப்படி ஆலயத்துக்கு வர்றோமே, ஜெபத்துக்கு வரோமே, திருப்பலியில பங்கெடுக்கிறோமே, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இப்படி வந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்க விரும்புறீங்க. ரொம்ப நல்லதுதான். ஆனா ஆண்டவரிடத்துல அந்த மன்றாட்டை நீங்கள் செலுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். அவரிடத்துல நீங்க தெரியப்படுத்தணும், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க உம்மை தேடி வரணும், உம்முடைய பாதத்தில் அமரணும், உம்முடைய பிரசன்னத்தில் அமரணும், அவர்கள் உம்மை பற்றி, உம்முடைய அன்பை பற்றி, இரக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மன்றாட வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்கு உள்ளத்தில் ஆசை இருக்கணும். ஆசை இல்லாம நீங்க போய் யாரிடத்திலையுமே, உங்க குடும்பத்தாரிடத்துல இயேசுவை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. இயேசுவை பற்றிய ஆசை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அது பற்றி எரிய செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஜெபம் உங்கள் குடும்பத்தாரை இயேசுவினிடத்திலே கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்படி என்றால் இயேசுவினுடைய உடலை கட்டி எழுப்பணும். தாயாம் திரு அவைதான் இயேசுவினுடைய உடல். இந்த உடலை கட்டி எழுப்பணும்னா அதற்கு நான் பல தியாகங்களை செய்ய வேண்டும். அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக சில பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அதற்காக சில நேரத்திலே நம்மை நேசிக்கிறவர்கள் கூட விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டும். சில நேரத்திலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், உங்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை பிசாசு உருவாக்குவான். அவர்கள் மூலியமாக குடும்பத்தை உடைப்பான். அவர்கள் மூலியமாக ஊழியத்தை உடைப்பான். ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்கிற குடும்ப உறவுகளை, ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களை அவன் உடைப்பதற்கு தீவிரமாக இருக்க பலவீனமானவர்களை பயன்படுத்துவான். அழகா பவுல் அடிகளார் மிக அழகாக அவர் சொல்லுவார். திருத்தூதர்கள் பணி 20வது அதிகாரம் 19 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட போதனைகளில் இருந்து மிகுந்த மன தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன்.
யாரிடம் இருந்து வந்த சூழ்ச்சி? யூதர்கள்ட்ட இருந்து. இந்த யூதர்கள் யாரு? யாவே இறைவனை வழிபடுகிறவர்கள், திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறவர்கள், திருச்சட்ட போதனைகளை சொல்லுகிறவர்கள், மக்கள் மீது திணிக்கிறவர்கள். ஆனால் தாங்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே பவுல் அடிகளார் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். ஒரு மனுஷன் உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு மதிப்பு, உங்களுக்கு மரியாதைலாம் உங்க குடும்பத்தில் கிடைக்காது, இல்லை இந்த சமுதாயத்தில் கிடைக்காது, அல்லது ஆண்டவர் கட்டி எழுப்பக்கூடிய திரு அவையில கிடைக்காது. நீங்கள் வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தனைகள், புறக்கணிப்புகள், புரணி பேச்சுகள் எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் வழியாக தான் கட்டின திருச்சபையிலே அன்னையோடு இணைந்து அநேக இறை மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற கருவியாய் உங்களை அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அப்ப இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா பவுல் அடிகளார் சவுலா இருக்கும் பொழுது அவருக்கு கண் பார்வை போய்விட்ட பிறகு அனனியா இறைவாக்கியனிடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ போ, நேர்தருக்கு போ, அங்க சவுல் என்கிற ஒருவர் இருப்பார், அவரிடத்துல போய் நீ ஜெபி, அவருக்கு கண் பார்வை கிடைக்கணும் போது அனனியா சொல்றாரு, ஆண்டவரே அவர் உம்மை எப்படி துன்பப்படுத்தினார், கிறிஸ்தவர்களை எப்படி அழித்தார் என்பது தெரியுமே என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், அவர் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும், எவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்ப கிறிஸ்துவ ஊழியம் என்பது, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு என்பது குடும்பத்தில் இருந்து செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். என்ன போல ஒரு கணவனா இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தா, குடும்பத்தில் கடவுள் கொடுத்த மனைவி இசைந்து வந்தார்கள் என்றால் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய முடியும். சில குடும்பத்தில் கணவன் ஆசைப்பட்டு நற்செய்தி பணி செய்ய விரும்புவார், மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க, மனைவி கூடி வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு அங்கே இடம் இருக்க முடியாது, தடை பண்ணி கொண்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் குடும்ப தலைவி ஆண்டவர் பால் ஈடுபாடு கொண்டிருப்பாங்க, ஆனா குடும்ப தலைவனுக்கு அதிலே ஆர்வம் இருக்காது, அவர்கள் தடை பண்ணி கொண்டு இருப்பார்கள். சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற மாமியார், குடும்பத்தில் இருக்கிற மருமகள், குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை தடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய உடலை கட்டி எழுப்ப நீங்கள் பல கஷ்டங்களை பட வேண்டும். ஆனா நம்ம வழக்காடு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவோம். அப்ப கிறிஸ்துவினுடைய உடலை கட்டுறதுக்கு சாதாரணமாங்க ஆண்டவருடைய உடலை கட்டி எழுப்பது என்பது சாதாரணப்பட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு வேதனைகள் தெரியுமா? எவ்வளவு அவமானங்கள் தெரியுமா? எத்தனை புறக்கணிப்புகள் தெரியுமா? எத்தனை போலி சான்றிதழ்கள் தெரியுமா? ஆனால் இவற்றின் மத்தியிலும் நீங்கள் உண்மையாய் குடும்பத்திலே இருந்து உங்கள் குடும்பத்திலே அன்பை செலுத்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை கிறிஸ்துவினுடைய உறுப்பினர்களாய் உண்மையாய் மாற்ற அன்னையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். எபேசியர் 4வது அதிகாரம் 12 உள்ள வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அடிகளார் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் திருப்பணிக்குரிய வேலையை முன்னிட்டு இறை மக்களை பக்குவப்படுத்தவும் அக்கொடைகளை அளித்தார். அப்ப பவுல் அடிகளாருக்கு ஏன் இந்த கொடைகளை கொடுத்தாருன்னா, கிறிஸ்துவினுடைய உடலை கட்டி எழுப்ப. அப்ப கிறிஸ்துவினுடைய உடலை கட்டி எழுப்பும் போது பவுலுக்கு ஆதரவு இருந்துச்சா, எதிர்ப்பு இருந்துச்சா? சொல்லுங்க. எல்லாம் விவிலிய வாசிக்கிறோம் இல்ல, படிக்கிறோம் இல்ல. அவர் எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு வேதனைகளை,
எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். யூத மறைநூல் அறிஞர்கள்ட்ட இருந்து அவருக்கு கிடைச்ச எவ்வளவு கசப்பான அனுபவங்கள், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களிடம் கிடைத்த எவ்வளவு ஏளனங்கள், கூட இருக்கக்கூடிய திருத்தூதர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆனால் இவற்றின் மத்தியிலும் நான் எதுக்கு இயேசுவுக்கு பணி செய்யணும்னு அவர் நினைச்சிருந்தார்னா, இன்றைக்கு இத்தனை நிருபங்களை புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதியிருக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய உடலை கட்டி எழுப்ப எந்த துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்னுடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டாலும் நான் இயேசுவுக்காக நான் மரிப்பேன் வாழுவேன் என்று சொன்னதுனால தான் இன்றைக்கு திருச்சபையானது திருச்சபையினுடைய தூண்களாய் பேதுருவையும் இன்றைக்கு பவுலையும் நினைத்து பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அப்ப நம்ம எல்லாருமே இயேசுவை பற்றி நம் குடும்பத்திலே திருச்சபையினுடைய போதனையை பற்றி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். கடவுள் இதை விரும்புகிறார், திருச்சபை இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அப்ப எனக்கு இயேசுவினுடைய போதனையை நான் கொடுக்கிறேனா? அன்னை மரியாள் பாருங்க, இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே உதிரத்திலே கருத்தாங்கினவுடன் அவர்கள் சென்றது எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு தான் சென்றாங்க. 3 மாதம் சென்று அங்கு தங்கி பணிவிடை செய்தார்கள். யோவான் ஸ்நானகன், கருவில இருக்கிற யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவை அறிமுகம் செய்கிறாங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. இது எங்க 2 நிகழ்வு நடக்குது தெரியுங்களா? இயேசு திருமுழுக்க பெற வருகிறார். அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஆண்டவரே, இதோ நீரா என்னிடம் திருமுழுக்கு பெற வருகிறீர், நானிடவா உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு சொல்லுவாரு, இது எல்லாம் இப்பொழுது நடைபெற வேண்டும் என்பது இருக்கிறது என்பது உமக்கு தெரியாதல்லவா? அப்ப எங்க தெரிஞ்சிருக்கு? முதலா அவங்க சந்திக்கிற இடமே திருமுழுக்கு பெறுகிற இடம். அப்ப எங்க சந்திச்சிருக்கு? தாயின் கருவறையிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்தும் பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த யோவான் ஸ்நானகன் துள்ளினாரே, அப்பொழுதே இறை திருவுளம் அந்த இடத்திலே தெரிந்தது. கிறிஸ்துவினுடைய உடலை கட்டி எழுப்பணுங்க. அதனாலதான் நாங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தியானங்கள் நம்ம பங்குல, பிற பங்கு தளங்களிலே, பூண்டி மாதா தியான இல்லங்களிலே நடத்துகிறோம். பல தலைப்புகளில் இன்றைக்கு ஒவ்வொரு தலைப்பில் நடத்தும் பொழுதும் ஒவ்வொரு காரியங்களை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதை செவி மடுக்கிறவங்க எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. அதை தாகத்தோடு கேட்கிறவர்கள், உள்வாங்குகிறவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையுமே அவர் கவனிக்கிற ஆண்டவர். யாராய் இருந்தாலும் அவரை பயன்படுத்த வல்லமை உள்ள ஒரு கடவுளாய் இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, 7 பிசாசு பிடித்திருந்த அந்த மகதலேன் மரியாளுக்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல காட்சி கொடுத்தார். சீடர்கள்லாம் என்ன நினைச்சிருந்திருப்பாங்க? பேய் பிடிச்ச பெண்ணு, இந்த அம்மாவுக்கு பேய் ஓட்டும் போது நானே கூட இருந்தேன், அப்படிப்பட்ட இந்த அம்மா வந்து எனக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி எனக்கு வந்து என்ன சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுந்தால் சொல்லுதுன்னு நினைச்சிருப்பாங்க. நம்பல. அப்ப நீங்க இயேசுவின் உடலை கட்டி எழுப்பணும்னா நீங்க சொல்றதை யாரும் உடனே நம்ப மாட்டாங்க. ஆனா அதற்காக நீங்க வாழ முற்படணும். நாங்க பாருங்க, அன்னை மரியாளுடைய ஜெப அனுபவ தியானத்துல இன்னைக்கு அன்னை மரியாளுடைய பக்தர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா அன்னை மரியாளுடைய அந்த எழுச்சி பயணத்துல பயணிக்கிறவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய தாயினுடைய வாழ்வு முறையே வேற. இன்னைக்கு கடவுளுடைய தாயின் பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நம்மளுடைய முறையே வேற. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைதான் அந்த தியானத்திலே ஆயர்களும் குருக்களும் நானும் அந்த இடத்திலே மறையுரையாற்ற இருக்கிறோம். முழுக்க அன்னையானவளை பற்றி தான், அன்னையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் தான்.
ஏன்னா திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவருடைய தாயினுடைய கரத்திலே தான் அவர் ஒப்படைத்தார். ஏன்னா அந்த தாய் அனைத்து சீடர்களையும் ஒருங்கிணைக்கலனா பெந்தகோஸ்தே அனுபவமே கிடைச்சிருக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் இந்த வேளையில் நாம் செபிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு வல்லமையை தாங்க, சக்தியை தாங்க, ஆற்றலை தாங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உம்முடைய வல்லமையை நாங்கள் உணரணும். ஆண்டவரே திருச்சபையினுடைய உடலை கட்டி எழுப்ப அன்னை மரியாளை போல எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. உம்மை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உம்மை புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி உமக்குள்ள இணைஞ்சு வாழணும்னு விரும்புகிறேன். ஆனால் குடும்ப பாரம், கவலைகள், கஷ்டம், கண்ணீர் என்னை அம்மிடமிருந்து பிறக்குகிறது. ஆண்டவரே எனக்குள் இருக்கிற இயலாமையை எடுத்து மாற்றி உம்முடைய அபிஷேகத்தை எனக்குள்ள பொழிங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த வேளையில் கரங்களை உயர்த்தி துதிப்பீர்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என் இயலாமையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன், என் இயலாமையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய உடலை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். உம்முடைய தாய் அன்னை மரியாளை போல எனக்குள்ள பிளவோ, எனக்குள்ள கட்சி மனப்பான்மையோ, எனக்குள்ள எங்கள் குடும்பத்தார் மீட்படைய வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு எங்கள் குடும்பம் மீட்படையணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க மீட்படையணும். ஆண்டவரை என்ன ஒரு கருவியாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் இந்த பாடலை நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க, மண்ணான என்ன மனுஷனை மகனாக மாற்றினீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. அனைவரும் பாடுவோமா? என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துவே. அழகுபடுத்துகிறவர் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துவே. ஆண்டவரே மண்ணான மனிதனாய் இருக்கிற என்னை கொண்டு உம்முடைய திருவுடலை கட்டி எழுப்ப விரும்புகிறீங்களே. ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை தரீங்களப்பா, எங்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. உம்முடைய பணி செய்கிற எல்லா தடைகளையும் உடைத்தறீங்க ஆண்டவரே. உலகிலும் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க, உலகிலும் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க, மங்கி எறிந்த மனுஷன் என்ன
நம்பிக்கையோடு அன்போடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு எல்லோருமாக மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துவேன். மீண்டுமாக என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே நான் அழகுபடுத்துங்க. மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துவேன். ஆராதனை செய்கிறேன் இயேசுவே, மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை செய்கிறேன் மனசார மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை அன்போடு ஆராதிப்பேன். உம்மை அன்போடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துகிறேன். மீண்டுமாக அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதோ நம்மளிடத்தில் தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்த இருக்கிறாங்க. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற அன்னையை எங்களுக்கு கொடுக்க போகிறீரே, அருத்தந்தையர் வழியாக எங்களோடு கூட பேச போகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவீங்களா? நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, தந்தையர் வழியாக எங்களோடு உறவாடும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவிடும் அன்னையாக எங்களுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தையின் வழியாக இறைவன் இந்த உலகை படைத்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி இதோ நம் முன்னே உயிருள்ள ஜீவனாக வீட்டிருக்கின்றது. விண்ணவர் மன்னவர் மூவுலகோர் என்று எல்லாருமே போற்றி புகழ்ந்து தூயவர் தூயவர் என்கிற அந்த இறைவன் அப்ப வடிவிலே நம் முன் வீட்டிருக்கின்றார். நம்மை படைத்து உண்டாக்கி இன்றளவும் எல்லாவித ஆபத்துக்களிலிருந்து தற்காத்து வருகின்ற இறைவன் நம் முன்னே வீற்றிருக்கின்றார். அவருடைய உதவி கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு நேரத்திலும் இன்றளவும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த ஒரு வாஞ்சையோடு நாம் அவருடைய உதவியை நாடியவர்களாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அவருடைய உதவியை நாடியவர்களாக ஒன்று சேர்ந்து இந்த ஆராதனை பாடலோடு இந்த ஒரு அமர்வை துவங்குவோம். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே என்ற பாடலை பக்தியோடு கைகளை விரித்து நாம் ஆண்டவருக்கு புகழ்ந்து இந்த ஆராதனையை துவங்குவோம். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். கற்பாரை அரணும் நீட்டும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன்.
நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். இடத்திற்கு அழைத்தார், நீரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன், உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு அரை மணி நேர தியானத்தில் உங்களோடு உதவி புரிகின்ற இறைவன், அதன் தொடர்ச்சியாக உதவி புரிகின்ற அன்னை என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்டிப்பாக நம்முடைய அனுபவத்திலிருந்து தெரிந்திருக்கும் உதவி புரிதல் என்றால் என்ன. உதவி புரிதல் ஒருவருக்கு பொருளை கொடுத்தல் என்று சொல்லலாம், அல்லது தேவையில் இருப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் தக்க உதவி செய்தல் என்று சொல்லலாம். ஆக உதவி புரிதல் என்பது என்ன என்று பார்க்கும்போது, ஒருவரின் தேவை என்ன என்று அறிந்து அவருக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து அவருடைய குறையிலிருந்து நிறைவாழ்வுக்கு எடுத்துச் செல்வதுதான் உதவி. ஒருவருக்கு பணம் கஷ்டம் இருக்கா, அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை? பணம், அவ்வளவுதான். ஆக நான் என்னால் முடிந்ததை நான் கொடுத்து அவர் அந்த நிலையிலிருந்து சற்று உயர்த்தி பிடிக்கிறேன், அவர் அந்த தாழ்நிலையிலிருந்து நான் உதவி செய்வதன் மூலமாக இன்னொரு நிலைக்கு அவரை உயர்த்துகிறேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இப்படியாக நாம் ஒரு பொதுவான அடிப்படையில் நாம் இப்படி ஒரு புரிதல் வைத்திருக்கும் போது, விவிலிய பின்னணியில் இந்த உதவி புரிதல், மற்றவருக்கு உதவுதல் அப்படி என்று பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக இயேசு கிறிஸ்து உதவி புரிதலை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா, பைபிளில் பேசியிருக்கார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உதவி புரிதல், பிறருக்கு உதவுவதை பற்றி பேசும்போது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல அழகாக சொல்றாரு. எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 42. உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புவருக்கு முகம் சுளிக்காதீர்கள், முகம் கோணாதீர்கள். ஆக யார் யாரெல்லாம் உதவி என்று கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்கள், அவர்களுக்கு தேவையை அறிந்து கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. நீங்கள் அப்படி கொடுப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என் காசு தான் குறையும், என்னுடைய ஆற்றல் தான் குறையும், என்னுடைய செலவு தான், நிறைய என்கிட்ட தான் செலவு இருக்கு இல்லையா, அதன் மூலமா எனக்கு என்ன நடக்க போகுது என்று நாம் கேள்வி கேட்கும் போது இயேசு சொல்லுகிற பதில், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிறருக்கு உதவி செய்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுக்கு உதவி செய்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அதைவிட 2 மடங்காக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறார். அதே பின்னணியில் நாம் பார்க்கும்பொழுது
இயேசு இந்த உலகை விட்டு சென்ற பிறகு, உயிர் தெழுந்து சென்ற பிறகு, அவருடைய சீடர்கள் தொடக்க கால திருச்சபை கட்டி எழுப்பினார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கொடுத்தல் தான் மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. அதிலும் குறிப்பாக பவுலடியார் தொடக்க காலத்தில் 7 திருச்சபை நிறுவினார். அந்த 7 திருச்சபை நிறுவும் போது இந்த உதவி புரிதல் தான் அந்த திருச்சபையை கட்டமைப்பது என்றால் அது மிகையாகாது. பவுலடியார் தான் எழுதிய கடிதத்தில் எல்லாருமே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், நீங்கள் கட்டுகிற திருச்சபையை நீங்கள் தான் கட்ட வேண்டும். ஆக எந்த ஒரு சுயநலத்தோடோ எந்த ஒரு சுய ஆதாயத்தோடோ நீங்கள் இருக்காமல் திருச்சபையை கட்டி எழுப்புவதில் குறிக்கோளாயிருங்கள், திருச்சபை கட்டி எழுப்பதில் நீங்கள் தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லி பவுலடியார் தனது கடிதத்தில் கூறுகிறார். குறிப்பாக ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் பவுலடியார் அழகாக சொல்றார், வறுமையில் உள்ள இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். ஆக திருச்சபை கட்டி எழுப்புவதிலும் திருச்சபையில் உள்ள மக்களை கட்டி எழுப்புவதிலும் நீங்கள் உதவி செய்யுங்கள், அதே சமயம் விருந்தோம்பலில் ஈடுபட்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தில் சொல்லுகிறார். அதே போல அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரம் வசனம் 20, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் வசனம் 20, நீயோ உன் எதிரி பசியா இருந்தால், நண்பர் கிடையாது, நண்பரோ இல்ல வழிபோக்கரோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல தூரத்தில் இருக்கோ, உன் எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால், ஆக நாம் இவ்வாறு செய்வதால் நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பவுலடியார் ரோமை நகர மக்களுக்கு சொல்லுகிறார். இது ஒரு 2-3 வசனம் தான். ஆனால் நிறைய இடங்களில் பார்க்கும்போது பவுலடியார் உதவி செய்யுங்கள் என்று கொரிந்தியருக்கு, பிலிப்பியருக்கு, தீமோத்தேயுவுக்கு என்று எழுதும் பொழுதெல்லாம் அவர் இந்த ஒரு கருத்தை முக்கியமான கருத்தாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாம் அவருடைய கடிதத்தில் பார்க்கின்றோம். இது தொடக்க காலத்தில் இருந்த சீடர்கள் மட்டும் கிடையாது, தொடக்க காலத்தில் இருந்த திருத்தூதர்கள் மட்டும் கிடையாது, திருச்சபையும் இதை பின்பற்றுகிறது. திருச்சபை இந்த கருத்தை நம்ம எந்த இடத்துல அதிகமா பேசுறதை பார்க்கிறோம்? யாராவது சொல்லுங்க. உதவி செய்யுங்கள் எந்த நேரத்தில் நம்ம அடிக்கடி கேட்கிற நேரம் எது சொல்லுங்க? காணிக்கை நேரம் வேற, தவக்காலம். கரெக்டா சொல்லிட்டாங்க. தவக்காலத்துல திருச்சபை இது ரொம்ப 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 முக்கியம் சொல்லுது. நீங்கள் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க, உங்களால் 1 ரூபா முடியுதா கொடுங்க, 10 ரூபா முடியுதா கொடுங்க, உதவி செய்யுங்கள். அதுதான் என்ன கொடுப்பீர்கள் என்பதில்லை, உதவி செய்யுங்கள். உதவி செய்வதன் வழியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள், உதவி செய்வதன் வழியாக உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து சேரும் என்று திருச்சபை, அதனால் தான் திருச்சபை உதவி செய்வதை மையமாக கொண்டு தவக்காலத்தில் அடிக்கடி சொல்வதை பார்க்கின்றோம். இப்ப இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது, உதவி செய்வதனால் எனக்கு என்ன நடக்க போகுது? நான் என்கிட்ட இருக்கிற காசு கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா நான் காசு கொடுப்பதனால எனக்கு தான் நஷ்டம். நான் காசு கொடுப்பதனாலோ இல்லை உதவி செய்வதனால நான் என்னுடைய திறமையையும் என்னுடைய ஆற்றலையும் தான் வீணடிக்கிறேன் ஒழிய அதன் மூலமாக என்ன பயனும் கிடையாது. அப்படி சிந்திக்கிற பட்சத்தில் நமக்கு உதவி செய்வதன் மூலமாக 3 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்றன. முதலாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், நான் ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலமாக, பிச்சை எடுப்பவர்களுக்கோ அல்லது தேவை என்று வருபவர்களுக்கோ அவர்களுக்கு நான் உதவி செய்வதன் மூலமாக நான் அங்கு என்ன நடக்கிறது என்றால், அந்த மனிதரை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அன்னை தெரசா அழகாக சொல்லுவாங்க, நான் தொழுநோயாளர்களையும் நோயாளிகளையும் கழுவும் போது அவர்களில் நான் இயேசுவை பார்க்கிறேன், அதனால் தான் என்னால் உதவி செய்ய முடிகிறது என்று அன்னை தெரசா சொல்லுகிறார்கள். அப்படியாக நான் பிறருக்கு உதவி செய்யும் போது நான் அவர்களுடைய இடத்திலிருந்து என்னை பொருத்தி பார்க்கின்றேன். அவர் என்ன கஷ்டத்தில் இருப்பாரோ, அவருடைய குடும்ப கஷ்டம் என்னமா இருக்குமோ, அவருடைய உடல்நிலை என்னவாக இருக்குமோ, அவர் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வாரோ, அப்படி என்று நான் என்னையே அவர்களில் நான் பொருத்தி பார்க்கின்றேன். அப்படியாக முதலாவது நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், பிறரை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த உதவி புரிதல் இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது, நான் என்னை பற்றி அறிந்து கொள்ளுகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம பேசிட்டு போயிடலாம், இல்லாதவர்களுக்கு கொடுங்க,
நம்மளுக்கு என்ன இருக்கோ கொடுங்க, அல்லது யார் யாரெல்லாம் தேவை என்று வருகிறார்களோ அவருக்கு வாரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அழகாக வசனத்தின் மூலமாகவோ அல்லது பேச்சின் மூலமாக சொல்லிவிடலாம். ஆனால் நாம் அந்த செயலை செய்யும் போதுதான் அதில் இருக்கிற வழி தெரியும், அதில் இருக்கிற ஆசீர்வாதம் தெரியும், அதில் இருக்கிற எல்லாவித அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய குணம் வெளிப்படுகிறது. இவன் பேசுறானா இல்ல செய்யறானா, பேச்சோடு நின்று விடுகிறானா இல்லை அவனுடைய செயலில் காட்டுகிறானா என்று அழகாக நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்று பார்க்கும்பொழுது லூக்கா நற்செய்தி எடுத்து பாருங்க. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம். நல்ல சமாரியன் கதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் இல்லையா? நல்ல சமாரியன் கதையில 10வது அதிகாரம் 33, 34, 35வது வசனம் பாருங்க. அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் அருகில் வந்து அவரை கண்டபோது, முதல் குணம் பாருங்க, பரிவு கொள்ளுகிறார். நான் உதவி செய்வதன் மூலமாக நான் ஒருவர் மீது பரிவு கொள்ளுகிறேன். இரண்டாவது, அவரை அணுகி காயங்களுக்கு கட்டுப்போட்டு எண்ணெய் இட்டு அதை குணப்படுத்துகிறார். ஆக இரண்டாவது கருத்தாக நாம் பார்ப்பது என்னவென்றால், அந்த நோயாளியை கவனித்துக் கொள்ளுகிறார், அந்த காயங்களுக்கு கட்டு போடுகிறார், தான் வந்த அந்த விலங்கின் மீது ஏற்றிக்கொண்டு அவரை அந்த சாவடிக்கு அழைத்துச் செல்வதை பார்க்கின்றோம். மூன்றாவது குணம் என்னவென்று பார்க்கும்போது 35வது வசனம் பாருங்க. மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொடுப்பாளிடம் ஒப்படைக்கின்றார். ஆக மூணாவது குணம் என்னவென்று பார்க்கும்போது அவர் செலவு செய்ய தயாராயிருக்கின்றார். ஒரு சின்ன உதவிதான், அந்த அடிப்பட்டவரை தூக்கி அந்த அவர் கொண்டு வந்த கழுதையின் மேல் ஏற்றி சுங்கச்சாவடிக்கு எடுத்துச்சார். இந்த ஒரு சின்ன செயல் மூலமாக அந்த நல்ல சமாரியனுடைய குணம் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அவர் முதலில் பரிவு கொள்ளுகிறார், அடுத்ததாக அந்த நோயாளியை கவனிக்கின்றார், மூன்றாவதாக பார்க்கும்போது அவருக்காக செலவு செய்ய தயாராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இரண்டாவது காரியம். நான் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக என்னுடைய குணம் வெளிப்படுகிறது. என்னுடைய குணம் உள்ளாந்தே வைத்துக் கொள்ளாமல் அது வெளிப்படுவதை பார்க்கின்றோம். மூன்றாவது முக்கியமான குணமாக, நான் பிறருக்கு உதவி செய்வதன் வழியாக மூன்றாவது குணமாக என்ன நடக்கிறது என்றால், எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு வருகின்ற கைமாறு என்ன என்று நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் அழகாக சொல்லுகிறது. ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்வோர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். யார் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள்? ஆண்டவருக்கே கடன் கொடுக்க. ஆக இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்கிறது என்றால், நாம் ஆண்டவரையே கடன்காரன் ஆக்கலாம். அப்படிதானே? ஆண்டவரை கடன்காரன் ஆக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு உதவ வேண்டும். யார் யாரெல்லாம் தேவை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்யும் போது நாம் கடவுளை கடன்காரனாக்குகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். நான் கடன் கொடுப்பதால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் கடன் கொடுப்பதால் கடவுளின் மக்களாக கருதப்படுவீர்கள். நீங்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதால் அல்லது உதவி செய்வதால், பிறருக்கு கொடுப்பதால் நீங்கள் கடவுளின் மக்களாக கருதப்படுவீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பின்னணியில் நாம் சிந்திக்கும் பொழுது, நாம் உதவி செய்யும் போதும், நாம் பிறர் தேவை என்று வரும்போதும், பிறருக்கு நாம் தாராளமாக எடுத்து உதவி செய்யும் போதும் நாம் கடவுளின் மக்களாக கருதப்படுகிறோம். அதற்கெல்லாம் மேலாக நாம் கடவுளுக்கே கடன் கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு வருகின்றோம் என்று நாம் வாசி கேட்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பின்னணியில் சிந்திக்கும் பொழுது சிறிது நேரம் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். நாம் இந்த உதவி செய்வதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்தெந்த வகைகளெல்லாம் உதவி செய்கின்றோம், அல்லது உதவி என்று வருபவர்களுக்கு முகம் கோணுகிறோமா, அல்லது தாராள மனத்தோடு கொடுக்கிறோமா, அல்லது உதவி என்று வருபவர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்கிறேனா, பொருளாகவோ அல்லது பணமாகவோ அல்லது என்னுடைய உழைப்பாகவோ அவர்கள் கொடுக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்தவர்களாக நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த பாவ மன்னிப்பு அறிக்கையை என்னோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே,
என்னை மன்னியும். சேர்ந்து பாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். மீண்டுமாக, என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நாம் நிறைய நேரங்களில் பிறருக்கு உதவி செய்கின்ற மனமில்லாமல் இருந்ததற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உதவி செய்வதன் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்ளாமலே செல்லுகிறோம். ஆனால் ஆகையால் அந்த ஒரு தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். பிறருக்கு உதவி செய்கின்ற மனம் இதுவரை வளர்க்காமல் இருந்தால் அந்த ஒரு நிலைப்பாடுகளை இறைவன் முன் சமர்ப்பித்து அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நிறைய நேரங்களில் நாம் உதவி செய்கின்ற நபர்களை தடுத்திருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எண்ணற்ற நபர்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்கள். அவர்களை உதவி செய்யாதவாறு, அவர்கள் அந்த ஒரு குணத்தை பின்பற்றாதவாறு நிறைய நேரங்களில் நிறுத்திய அந்த நேரங்களுக்காகவும், உதவி செய்கின்ற நபர்களை பார்த்து கேலி செய்த நேரங்களுக்காகவும் ஆண்டவருடைய மன்னிப்பை ஒன்று சேர்ந்து நாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பிறருக்கு உதவி செய்கின்ற எல்லா வசதிகளும், எல்லா திறமைகளும், எல்லா ஆற்றல்களும், சக்திகளும் இருந்து நாம் நிறைய நேரங்களில் உதவி செய்யாமல் விலகி சென்றிருக்கின்றோம். அந்த ஒரு நேரங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடம் திறமைகள் இருந்தும், வசதிகள் இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும் நான் நிறைய நேரங்களில் அதை தட்டி கழித்து சென்றிருக்கின்றேன். அந்த ஒரு நேரங்களை நாம் சமர்ப்பித்து அவற்றிற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உதவி என்று கேட்டு வந்தவர்களை காயப்படுத்தி, மனநோகப்படுத்தி, அவர்களுடைய இகழ்ச்சிப்படுத்தி, அவர்களை குறை சொல்லி கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்த தருணங்களுக்காக நாம் மன்னிப்பு வேண்டுவோம். ஏனென்றால் அவர்கள் தேவையில் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு இழிநிலையை நாம் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை காயப்படுத்தியும் குறை சொல்லியும் வந்திருக்கின்றோம். அந்த நேரங்களை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உதவி செய்கின்றேன் என்ற பெயரில் வீண் புகழ்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் தன்னை மையப்படுத்தி வாழ்ந்ததற்காக மன்னிப்பு வேண்டுவோம். நிறைய நேரங்களில் உதவி செய்கின்றேன் என்ற பெயரில் நான் சோசியல் மீடியாக்களில் புகைப்படங்களை போடுவதன் வழியாகவும் அதோடு புகைப்படத்தின் வழியாக பிறருக்கு நான் பகிர்ந்து நான் உதவி செய்கிறேன் என்று தற்பெருமை அடைந்த அந்த தற்புகழ்ச்சி தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் நிறைய நேரங்களில் உதவி செய்கிறேன். எதற்காக உதவி செய்கின்றேன்? பிற்காலத்திலிருந்து அவரிடம் நான் ஏதாவது எதிர்பார்க்கலாம், நான் அவரிடம் கைமாறு எதிர்பார்க்கலாம் என்று உதவி செய்கின்றேன். என்னுடைய எதிர்காலத்தை நம்பி நான் உதவி செய்கின்ற அந்த ஒரு சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் உதவி செய்த தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் நிறைய நேரங்களில் பிற மக்கள் சொல்லி உதவி செய்யணும், உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடு நான் உதவி செய்திருந்தாலும் மனதார மனக்கசப்போடும் வேண்டா வெறுப்போடும் நான் பிறருக்கு உதவி செய்திருக்கின்றேன். அந்த ஒரு நேரங்களுக்காக நினைத்து பார்ப்போம். அந்த நேரங்களை நினைத்து பார்த்து அப்படி ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அவற்றிற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். இறுதியாக இந்த உதவி செய்கின்ற மனப்பான்மையை பற்றி தவறான புரிதல்களை கொண்டிருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நிறைய நேரங்களில் உதவி செய்தல் என்றால் என்ன, உதவி செய்தலை பற்றிய புரிதலும் இல்லாமல் நான் ஏனோ தானோ என்று சுற்றி திரிந்து கொண்டு சுயநலத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் வாழ்ந்த அந்த நாட்களுக்காகவும் வாழ்ந்த அந்த நேரங்களுக்காகவும் இறைவனை நோக்கி அவற்றிற்காக மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை
மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் ஜெபிக்க அனைவரோடும் என் பின்னே சொல்லவும். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பிறர் அன்பை மையப்படுத்தி நீர் எங்களுக்கு பல்வேறு போதனைகளை விட்டு சென்றீர். அந்த பொருளின் அர்த்தத்தை புரிந்து எங்களுடைய வாழ்வில் நாங்களும் பிற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அதன் வழியாக உமது பெயர் சொல்லும் பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வளம் வரும் ஆசீர்வாதத்தை தந்தரள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியில் உதவி செய்தல் என்றால் என்ன, அவற்றின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற ஒரு மேலான கருத்தை நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். அதே சமயம் அழகாக நாம் தியானிக்கவும் கேட்டோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியாக இந்த உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மைக்கு யாரை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையில் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்நாளில் எண்ணற்ற நபர்களை சந்தித்திருக்கின்றோம். அப்படியாக உதவி செய்கின்ற அந்த ஒரு குணத்திற்கு, உதவி செய்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு யாரை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் நமக்கு ஒரு முழு முதல் எடுத்துக்காட்டாகவும் அவள்தான் முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. கண்டிப்பாக நம்முடைய அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் எண்ணற்ற நிகழ்வுகளை சிந்தித்திருப்போம். எண்ணற்ற நிகழ்வு வழியாக அன்னை மரியாளுடைய பல்வேறு குணங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்விலிருந்து பல்வேறு குணநலன்களை சிந்திக்கும் பொழுது முக்கியமான ஒரு குணமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உதவி வேண்டி வருகிறார்களோ அவர்களை அன்னை மரியாள் ஆற தழுவுவதை பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆக இதனால் தான் நாம் பார்க்கிறோம், அது வேளாங்கண்ணி திருத்தலமாக இருந்தாலும் சரி, பூண்டி திருத்தலமாக இருந்தாலும் சரி, லூர்து அன்னை திருத்தலமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக போவதற்கு காரணம் என்னவென்றால், அன்னை மரியாளுக்கு யாருக்கு என்ன தேவை, இவருக்கு இது தேவை, இவருக்கு இது தேவையில்லை என்று நம்முடைய தேவைகளை அறிந்து செயல்படுகின்ற அன்னையாக அன்னை மரியாள் நாம் அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறார் என்று நாம் நிறைய நேரங்கள் நற்செய்தி வாசிக்க கேட்கின்றோம். குறிப்பாக 2 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்டிப்பாக முதல் நிகழ்வு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற நிகழ்வு. அந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா எல்லாரும் தெரிந்திருக்கும், அன்னை மரியாள் ஏற்கனவே கருவுற்று இருக்கிறார். இன்னொரு பக்கம் எலிசபெத் அம்மாள் 6 மாத கருவுற்ற நிலையில் இருக்கின்றார். இப்படியாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், உன்னுடைய உறவினர் கருவுற்று இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அன்னை மரியாள் செய்த செயல் என்னவென்று பார்க்கும் பொழுது, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வசனம் எடுத்து வாசிங்க. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க. அன்னை மரியாள் நினைத்திருந்தால் அங்கேயே இருந்திருக்கலாம். ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம், நானும் கருவுற்று இருக்கிறேன், என்னால் போக முடியாது, அல்லது நானும் கருவுற்று இருக்கிறேன், என்னால் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது, அப்படி இல்லைனா அது ரொம்ப தூரமா இருக்கு, வேகத்தூரே பல மைல் தூரங்கள் இருக்குது, என்னால் போக முடியாது என்று சொல்லியிருக்கலாம். அல்லது அந்த குழந்தை பெற்றெடுக்கட்டும், எலிசபெத் அம்மாள் குழந்தை பெற்றெடுக்கட்டும், அதுவரை நான் இங்கே இருக்கிறேன், குழந்தை பெற்றெடுத்த பிறகு நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அதற்கெல்லாம் மேலாக நான் கடவுளின் தாய், நான் எப்படி அவரை போய் பார்க்க முடியும், அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷி இல்லையா, அவரை போய் எப்படி பார்க்க முடியும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், லூக்கா நற்செய்தியில் வாசி கேட்டோம், அந்த செய்தியை கேட்ட பிறகு அன்னை மரியாள் உடனே விரைந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதுதான் மரியன்னையுடைய குணம். இதுதான் யார் யாருக்கு உதவி தேவையோ அவருக்கு அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவுவதை பார்க்கின்றோம். அதனால்தான்
இன்றைக்கும் பூண்டி மாதாவாக இருந்தாலும் சரி, வேளாங்கண்ணி மாதாவாக இருந்தாலும் சரி, லூது மாதாவாக இருந்தாலும் சரி, எல்லா மாதா திருத்தங்களும் பக்தரால் நிரம்பி வழிகின்ற காரணம் இதுதான். யார் யாருக்கு தேவை என்று வருகிறாரோ அவர்களுக்கு அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவுகின்ற அன்னையாக இருப்பதால் தான் அன்னை மரியாள் இன்றளவும் இந்த நொடி பொழுது வரை அன்னை மரியாளுக்கு தனி பக்தர் கூட்டமே இருக்கின்றது. அதே போல இரண்டாவது எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது கானா ஒரு திருமண நிகழ்வு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல கானா ஒரு திருமண நிகழ்வுல யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் அழகா வாசிக்கிறோம். அந்த நேரத்துல கானா ஒரு திருமண நிகழ்வுக்கு அன்னை மரியாளும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் அந்த விழாவுக்கு அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் அழைப்பு பெற்ற அவர்களுக்கு வருகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பாக தெரிந்திருக்கும். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதனுடைய முதல் தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த திருமண நிகழ்வில் அவர்களுக்கு திராட்சை ரசம் தட்டுப்பாடு வருகிறது. அந்த நேரத்தில் அவருக்கு திராட்சை தரத்துக்கான தட்டுப்பாடு வருகிறது. அதற்காக அன்னை மரியாள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த நேரத்தில் யார் செயல்படுவார் என்று அவளுக்கு தெரியும். அந்த குடும்பம் எந்த அவமானத்துக்கு உட்படக்கூடாது, அந்த குடும்பம் திருமணத்தை நல்ல முறை நிறைவேற்ற வேண்டும், அங்கு சுற்றி இருந்தவர்கள் யாரும் மனக்கசப்போடு செல்லக்கூடாது, எல்லாரும் மன நிறைவாக செல்ல வேண்டும் என்று ஆய்ந்து அறிந்த அன்னை உடனே தன் மகனிடம் சென்று சொல்லுகிறார், அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று அங்கு ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். இதன் வழியாக அன்னை மரியாள் சொல்லவிருப்பது என்னவென்றால், யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உதவி என்று தேடி வருகிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு அன்னை மரியாள் உதவியை பெற்று தருகின்ற அன்னை மரியாளாக இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக யார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ, யார் யாருக்கு அன்னையுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறார்களோ, அந்த நேரத்தில் அன்னை மரியாள் உதவியை பெற்று தருகின்ற அன்னையாகவும் அவர்களை இயேசு கிறிஸ்துவிடம் இட்டு செல்லுகின்ற அன்னையாகவும் திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, இங்கே முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால், அன்னை மரியாள் என்னதான் கடவுளின் தாயாக இருந்தாலும், அன்னை மரியாள் என்னதான் சீடர்களை பார்த்து பராமரித்து வந்தாலும், அன்னை மரியாள் என்னதான் பல்வேறு குணங்களை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் கடைசி வரை தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவளாக இருக்கின்றார். அந்த அழைப்பில் முக்கியமாக சாரம்சமாக பார்ப்பது என்னவென்றால், யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களை அவர் பார்த்து கொண்டார். முதலில் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி தேவைப்பட்டது, அவரோடு இருந்தார். இயேசுவின் பணியின் போது அவர் சுற்றி இருந்த சீடர்களை பார்த்து கொண்டார். இயேசு விட்டு சென்ற பிறகு தொடக்க கால திருச்சபையை கட்டி எழுப்பும் போது இயேசுவின் சீடர்கள் திக்கற்ற நிலையில் இருந்தார்கள். இயேசுவின் சீடர்கள் செய்வதறியா இருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்னை மரியாள் துணிவோடு இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி தொடக்க கால திருச்சபையை கட்டி அமைத்தார் என்றால் அது மிகையாகாது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆக அப்படியாக பார்க்கும்பொழுது அன்னை மரியாளுடைய இந்த உதவி செய்கின்ற குணத்தை நாம் நம்முடைய வாழ்வை எப்படி உணரப்போகிறோம், நம்முடைய குடும்பத்தில் எப்படி உணரப்போகின்றோம்? நாம் நிறைய நேரங்களில் உதவி செய்ய வேண்டும் என்று வரும்போது நிறைய நேரங்களில் செய்கின்ற முதல் காரியம் என்னவென்றால், ஏதோ ஒரு பேருக்காகவோ அல்லது ஒரு புகழ்ச்சிக்காகவோ நாம் நம்மிடம் இருப்பதை தந்துவிட்டு சொல்லுகிறோம். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பின்பற்றியோ அவருடைய வாழ்க்கையின் பின்னணியில் சிந்திக்கும் பொழுது அன்னை மரியாள் நமக்கு அவளைப் போலவே நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான படிப்பினையை எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு பின்னணியில் சிந்திக்கும் பொழுது நாம் நம்முடைய அன்றாட வாழ் எப்படி இந்த உதவியை எடுத்து செல்லலாம்? தவக்காலத்தில் மட்டும் உதவி செய்வது கிறிஸ்தவம் கிடையாது. திருச்சபை சொல்லுவதனால் நான் உதவி செய்கிறேன், அது கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார், இன்றைக்கு நற்செய்தி வழியாக சொல்லுகிறார், அதனால் இன்னைக்கு மட்டும் உதவி செய்கிறேன் கிடையாது. நாம் நம்முடைய உதவி என்ற மனப்பான்மையை, உதவி கரத்தை நாம் தினசரி நீட்ட வேண்டும், பிற மக்களுக்கு நீட்ட வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உதவி கரத்தை நீட்ட வேண்டும். கணவன் மனைவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, சமையல் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் நான் என்னுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ எனது உதவிக்கரம் நீட்டும் போது என்ன நடக்கிறது என்றால், நான் என்னுடைய கணவனை பற்றியும் என்னுடைய மனைவியை பற்றியும் புரிந்து கொள்ளுகிறேன். அங்கே எனக்கும் அவளுக்குமான உரையாடல் நிகழ்கிறது. அதன் வழியாக ஒரு புரிதலை அடைகிறோம். அதே சமயம் அங்கே வேலை பளு குறைகிறது. ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்வதை விட நான் உதவி செய்வதன் வழியாக அங்கு வேலைப்பளு குறைவதை பார்க்கின்றோம்.
இதற்கெல்லாம் மேலாக ஏற்கனவே வாசிக்கிறது போல நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறது போல நாம் கடவுளின் பிள்ளைகளாக கருதப்படுகிறோம். கடவுளுக்கு கடன் கொடுப்பவர்களாகிறோம். நாம் எப்பொழுது பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அப்பொழுது கடவுளுக்கு கடன் கொடுப்பவராகிறோம். நாம் எப்பொழுது உதவி செய்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக, கடவுள் விரும்புகின்ற குடும்பமாக வாழ்கிறோம் என்பது இந்த ஒரு நிலைப்பாடு சொல்லுகிறது. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்தல், பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்தல், உங்கள் நண்பர் வட்டாரத்தில் உதவி செய்தல், இப்படியாக நம்முடைய குடும்பத்தில் உதவி செய்து நாம் பழகும் போது, நாம் பிறருக்கு உதவும் போது எந்த மனக்கசப்பும் இல்லாமலும், பிறருக்கு உதவும் போது எந்த விமர்சனம் செய்யாமலும், பிறருக்கு உதவும் போது நாம் தாராள மனதோடும், நம்முடைய பொருள் இல்லாவிட்டாலும், நம்முடைய வசதி இல்லாவிட்டாலும், நம்முடைய உழைப்பை நாம் பிறர் மக்களுக்கு கொடுப்பதன் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாகவும், ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளாகவும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எப்படியெல்லாம் இந்த உதவியை எடுத்துச் செல்ல போகிறோம்? ஏனென்றால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது நாம் அன்பியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக சிறு சிறு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பங்குத்தளமாக இருந்தாலும் சரி, அல்லது கோவில் காரியமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் நான் என்னுடைய உதவியை எடுத்துச் செல்ல போகிறேன்? அதற்கு முழுமுதற் காரணமாகவும் நமக்கு ஒரு மாதிரியாகவும் இருப்பது யார் என்றால் அன்னை மரியாள் தான். எப்படி அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவி செய்தாரோ, எப்படி அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் தேவையை சரியாக அறிந்து இயேசு கிறிஸ்து அவளை இட்டு சென்றாரோ, அதே போல நாமும் இந்த அன்னையினுடைய வணக்க மாதத்தில் நாமும் அன்னையை போல உதவி புரிகின்ற நபர்களாகவும், உதவி என்று வரும்போது அதற்கு நம்முடைய உதவி கரத்தை நீட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பின்னணியிலும் இந்த ஒரு நிலைப்பாட்டிலும் சிந்திக்கும் பொழுது நமக்கு வைக்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், நாம் உதவி புரிகின்ற சீடர்களாக இருக்கிறோமா, அல்லது உதவி என்றால் எனக்கு தேவையில்லை, அல்லது உதவி மட்டுமே நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். அப்படி சிந்திக்கிற பட்சத்தில் நாம் நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அன்னையின் பாதையில் சமர்ப்பிப்போம். அந்த ஒரு பின்னணியோடு நாம் எல்லா ஜபத்துக்கும் மேலான ஜபமாக கருதப்படுகின்ற அன்னை மரியாளுடைய ஜபத்தை இப்பொழுது பாடலாக பாடி, அன்னை மரியாளுடைய ஒரு முன்மாதிரியை நம்முடைய வாழ்வில் வைத்து நாம் அவரோடு இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடலை பாடலாக பாடி நம்முடைய எல்லா மன்றாட்டுக்களையும், நம்முடைய எல்லா ஜபங்களையும், நம்முடைய வேண்டுதல்களையும், குறிப்பாக நாமும் அன்னையைப் போல உதவி செய்கின்ற நபர்களாகவும், அன்னையைப் போல பிற மக்களுக்கு உதவிகரத்தை நீட்டுகின்ற நபர்களாகவும், அன்னையைப் போல தேவையை அறிந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த ஒரு தாராள மனத்தை தந்தருள அன்னை ஜெபித்த அந்த மகிழ்ச்சி பாடல் வழியாக நாமும் அன்னை இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடி
கைகளை விரித்து பாடுவோம். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏத்தி ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. நாமும் அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்வில் தாட்சி என்ற குணத்தை கொண்டிருக்கவும், அந்த தாட்சியின் வழியாக பிற மனிதரை புரிந்து கொண்டு, பிற மனிதரை போல நாமும் இயேசுவுக்கு நல்ல பணிபுரியவும், பிற மனிதரில் இயேசுவை காணவும், இயேசு விரும்புகின்ற சீடர்களாக வாழவும், குறிப்பாக உதவி செய்தன் வழியாக நாமும் இறைவன் விரும்புகின்ற மக்களாகவும், இறைவனுக்கு கடன் கொடுக்கிற மக்களாகவும் வாழவும் அன்னை மரியாளுடைய பாடல் வழியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். கைகள் விரித்து பாடுவோம். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. மீண்டுமாக நம்முடைய மன்றாட்டுக்களை ஒன்று சேர்த்து பாடுவோம். இறைவன் தாமே நம்மை தொட்டு ஆசீர்வதித்து அன்னை மரியாள் வழியாகவும் இந்த ஆராதனை வழியாகவும் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து எல்லாவித அருள் வளங்களையும் உடனிருந்து பொழியவும், அவருடைய உதவிகரம் எங்கெங்கெல்லாம் நம்மை வட்டுச் செல்கிறதோ அதே போல நாமும் இறைவன் விரும்புகின்ற சீடர்களாக வாழ்ந்து அன்னை மரியாளைப் போல பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற உதவிகளை எடுத்துச் செல்லுகின்ற, உதவி புரிகின்ற, தம் திறமைகளை கொடுத்து வழிநடத்துகின்ற சீடர்களாகவும் மக்களாகவும் வாழவும் நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் மன்றாடுவோம். மாண்புயர் கீதம். மாண்பு இருவர் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் அவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. கிருபின்கள் சீராவின்கள் போற்றிடும் பரிசுத்தரே.
மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. இலை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை மனசார மகிமைப்படுத்துறே. இலை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை அன்போடு ஆராதிப்பே. இலை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை மனசார மகிமைப்படுத்துறே. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.